ஹாய் கைஸ், நம்ம சிவலப்பேரியில் இருக்கிற சொடலமாட சுவாமி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். சித்திரை 1 அப்படின்னாலே இங்கே வந்து சொடலமாட சுவாமி கோயிலில் வந்து திருவிழா நடக்கும். வருஷம் திருவிழா நடக்கும். நான் ஒரு 4 இயர்ஸ் அந்த திருவிழாவுக்கு வரவே இல்லை. இந்த வருஷம் தான் நான் வந்திருக்கேன். கோவிலுக்கு நான், அப்பா, பாப்பா 3 பேரும் போயிருந்தோம். மதியம் பஸ்ஸில் போகும்போது செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப பெரிய திருவிழா மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம நைட்டு போகும்போது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால், அங்கே பார்த்தா கூட்டமே இல்லை. கோயிலில் மட்டும்தான் கூட்டம் இருந்துச்சு. வெளியில் கடையே இல்லை. எல்லா கடையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 1, 2 ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் ஐஸ்கிரீமு, இது மட்டும் தான் இருந்துச்சு. வேறு எந்த கடையுமே இல்லை. பூக்கடைலாம் இருந்துச்சு. வேறு எந்த கடையுமே இல்லை. இந்த மண்டபத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு கேட்டேன். நான் 4 இயர்ஸாக வரல, அதனால் எனக்கு தெரியலை. அப்போ தான் சொன்னாங்க, இதை கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, நீ தான் பார்க்கல அப்படின்னாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சி பார்த்தோம். சரியான கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே லைனில் நின்னாலே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிரும். ஏன்னா பாப்பா வந்து மறுநாள் காலேஜ் போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சாமியை வந்து வெளியிலேருந்தே பார்த்துட்டோம். கூட்டத்துக்குள்ளே இந்த லைனில் நின்றுலாம் போகலை. வெளியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்துச்சு. பிள்ளையார் சாமியை கும்பிட்டுட்டு பேக் சைடு கூடி தான் வந்தோம். பேக் சைடில் வந்து ஒரு போலீஸ் மேம் இருந்தாங்க. அந்த மேம் கிட்ட பர்மிஷன் கேட்டு நானும் பாப்பாவும் மட்டும் உள்ளே கூடி இப்படி போகலாமான்னு கேட்டேன். சரி, நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மேம் பர்மிஷன் கொடுத்தது. நாங்கள் பின்னாடி பின்வாசல் வழியாக நாங்கள் போயிட்டோம். பின்வாசல் வழியாக போயிட்டு சரி இது இந்த சாமி உள்ளே தான் சாமி பார்க்க முடியல, வெளியே சாமி பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த புதிய சுவாமி ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த சுவாமியை சாமி கும்பிட்டு பின்னாடி வந்து முனியசாமி சிலை இருந்துச்சு. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அங்குள்ள திருநார் வந்து அந்த ஹைகோர்ட் மகாராஜா கோயில், ஆறுமுக கோயில் உள்ள திருநார் மாதிரியே இருக்கும் அங்குள்ள திருநார். அப்புறம் வந்து சரி சாமி பார்க்க முடியலன்னு நினச்சோம். வெளியிலேருந்து சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டோம். அப்புறம் அங்குள்ள ஸ்டோரியை வந்து ஒரு அங்கிள் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் நடந்துச்சு இந்த கோயில், இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் எங்கே போனாலுமே பசிச்சிருமே, ஏதாவது சாப்பிடாம நம்ம வீட்டுக்கு போனால் தான் நமக்கு தூக்கம் வராது. அதனால் அப்பாட்ட வந்து இந்த கடைக்கு கூப்பிட்டு போங்கன்னொடனே அப்பா வந்து பொட்டேட்டோ ரோலும் காலிஃப்ளவர் பானிபூரி 3 நாங்கள் வந்து வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பொட்டேட்டோ ரோல் வந்து டேஸ்ட் பார்த்தேன். அந்த ஆவரேஜாக தான் இருந்துச்சு, ரொம்பலாம் நல்லா இல்லை. அப்புறம் காலிஃப்ளவர் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்பா வந்து தான் பானிபூரி டேஸ்ட் பார்த்தாங்க. அந்த பானிபூரி நல்லா இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரு வாய் டேஸ்ட் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைப்பா அப்படின்னாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டோம், வெளியில் பைக்கில் போய்கிட்டு பாப்பா வந்து ஜூஸ் குடிக்கணுன்ட்டா. சரி, அப்புறம் சிவலப்பேரிக்கு வெளியில் ஒரு ஜூஸ் கடை போட்டிருந்தாங்க. அந்த ஜூஸ் கடையில் குடிச்சிட்டு நானும் பாப்பாவும் பட்டர்ஸ்காட்ச் ஜூஸ் குடித்தோம். நானும் பாப்பாவும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அப்பா வந்து அங்கேயும் ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு, அங்கேயும் டேஸ்ட் பார்க்கும் அப்படின்ட்டு பானிபூரி வாங்கிட்டோம். அங்கே பானிபூரி வாங்கிட்டு அப்பா 2 வாய் ஊட்டி விட்டாங்க. நல்ல காரமாக இருந்தது. ஆனால் அந்த பானிபூரியோட இந்த பானிபூரி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு நான் செய்கிறதே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் வெளியில் சொல்லலை. அப்புறம் நானும் பாப்பாவும் கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு 2 தோசை சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இதுதான் கோயிலுக்கு போன மினி விலாக். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.